பொதுத்தமிழ் பகுதி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பொதுவுடைமை கருத்துக்களை திரைப்பட பாடல்களில் புகுத்தியவர். எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர். அவர் கோட்டை, நான் பேட்டை என வேடிக்கையாகச் சொன்னவர் உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற பாடல் மெட்டில் நாட்டம் கொண்டவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். முதல் பாடல் நல்லதைச் சொன்னா நாத்திகனா என்பது சினிமாவில் இருந்தது 9 ஆண்டுகள். 1951 முதல் 1959 வரை. மொத்த திரைப்பட பாடல்கள் 56. பாடல்கள்: தூங்காதே தம்பி தூங்காதே, உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், திருடாதே பாப்பா திருடாதே, மானை தேடி மச்சான் வரப்போறான், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, காதலிலே தோல்வியுற்றான் கன்னி ஒருத்தி கலங்குகிறாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி, ஆடைகட்டி வந்த நிலாவோ சின்னப்பயலே சேதி கேளடா, வேப்பமர உச்சியில் நின்று காடு விளைஞ்சன்ன மச்சான், நமக்கு கையும் காலுந்தானே மிச்சம், வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான், கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி, முகத்தில் முகம் பார்க்கலாம் எனும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். கவிஞர் கண்ணதாசன். இயற்பெயர் முத்தையா. திரைப்படத்துறைக்கு முதலில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் ராம்நாத் அவர்கள். கதை வசனம் எழுத வேண்டும் என்று திரையுலகிற்கு வந்து கவிஞரானவர். முதல் பாடல் கலங்காதிரு மனமே படத்தில் இருந்து. கலங்காதிரு மனமே படம் கண்ணியின் காதல். கடைசி பாடல் கண்ணே கலைமானே 3ஆம் பிறை படத்திற்காக. கவிஞர் என்ற அடைமொழியோடு முதலாக மேடை ஏற்றியவர் கலைஞர் 1949. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் திடீர் மரணத்தால் தயாரிப்பாளர்கள் கவிஞர் கண்ணதாசன் பக்கம் உடனே திரும்பினர். இல்லற ஜோதி என்ற படத்திற்கு கதை வசனம் பாடல்கள் எழுதினார். இதில் கலைஞர், சிவாஜி ஆகியோருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் எம்ஜிஆருக்கு பாட்டெழுத சென்றார் 1954. அவ்வாறு எழுதிய பாடல்கள் சில: மதுரை வீரன், நாடோடி மன்னன், பவானி, மன்னாதி மன்னன், ராணி சம்யுக்தா, ராஜா தேசிங்கு, மகாதேவி. பின்னர் எம்ஜிஆருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சிவாஜிக்கு பாடல் எழுதினார். அவ்வாறு எழுதிய படங்கள் சில: விடிவெள்ளி, பாசமலர், பாவ மன்னிப்பு, பாகப்பிரிவினை, படிக்காத மேரை. இதனால் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கவிஞர்கள் வாலி, புலமைப்பித்தன், நா. காமராசன், பஞ்சு அருணாச்சலம், பூவை செங்குட்டுவன் போன்றோர். எம்ஜிஆருடன் மீண்டும் உடன்பாடு ஏற்பட்டு அரசவை கவிஞரானார். பக்தி, தாலாட்டு, காதல் பாடல்கள் பாட வல்லவர். கவியரசு பட்டம் பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள்: பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பவன் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வடிவுக்கு வளைகாப்பு. மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், அவை யாவும் சேர்ந்தாலும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. 14 மொழிகளில் பெயர்க்கப்பட்ட பாடல் இது. கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சை இரண்ட மட்டும் அன்பில்லாத காட்டிலே குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக. என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் பாலும் பழமும் படத்திற்காக. சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் பாவ மன்னிப்பு படத்திற்காக. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் புரியல, இங்கு அண்டங்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல, பலே பாண்டியா. கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணை இருப்பு, இரத்த திலகம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல்,
சாரதா. மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அத்தான் என்னைத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். இந்தி மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பாடல் வரி. தூக்கம் கண்களை தழுவட்டுமே ஷேக்ஸ்பியர் பாடலின் மொழிபெயர்ப்பு. 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரு. வாராய் என் தோழி வாராயோ பாசமலர். புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தன் அவர்களின் இயற்பெயர் ராமசாமி. புலவர் பட்டம் படித்தவர். புலமைப்பித்தனின் முதல் பாடல் நான் யார் நான் யார். படம் குடியிருந்த கோயில் 1966. எம்ஜிஆரை புகழ்ந்து மிகுதியாக பாடல் எழுதியவர். இவருடைய பாடல் வரிகள், புலமைப்பித்தனின் பாடல் வரிகள்: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, இதயக்கனி. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான்போல வந்தவனை யாரடிச்சாரோ, நாயகன். பட்டு வண்ண ரோசாவாம் பார்த்த கண்ணும் மூடாதாம், உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி. தமிழில் இவ்வாறான பாடல்களை எழுதியவர் புலமைப்பித்தன். வைரமுத்து. வைரமுத்து பிறந்தது தாமரைக்குளம் என்ற ஊரில், வளர்ந்தது வடுகப்பட்டியில். படித்த கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி. திரைப்படத்தில் முதலாக புதுக்கவிதையை புகுத்தியவர் வைரமுத்து. கவியரசு பட்டம் பெற்றவர் வைரமுத்து. திருவிக பூங்கா என் பாடல்களின் பிரசவ அறை என்று சொன்னவர். வார்த்தைகளை சுமக்க சம்மதிக்கும் ஒரு வாகனம் மெட்டு. வார்த்தைகளை சுமக்க சம்மதிக்கும் ஒரு வாகனம் மெட்டு என்றவர் வைரமுத்து. கவிதை மொழிக்கு ஆடை கட்டிவிடுகிறது, இசையோ இறகை கட்டிவிடுகிறது என்று கூறியவர் வைரமுத்து. வைரமுத்தின் பாடல் வரிகள்: இது ஒரு நிலாக்காலம், இரவுகள் கனாக்காணும், டிக் டிக் டிக். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, அலைகள் ஓய்வதில்லை. குழந்தை இலக்கியங்கள். பாண்டியன் அறிவுடை நம்பி சங்க காலத்திலேயே குழந்தை செல்வத்தின் மேன்மையை பாடியுள்ளான். திருவள்ளுவர் மக்கட்பேறு எனும் அதிகாரம் வகுத்துள்ளார். மானுடம் பாடாத பக்திமான்கள் கூட இறைவனை குழந்தையாக்கி பிள்ளைப்பாட்டு பிள்ளைத்தமிழ் பாடினார்கள். மானுடத்தையும் தெய்வத்தையும் பாட வந்த பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார். மானுடத்தை மட்டுமே பாட வந்த பாரதிதாசன் குடும்ப விளக்கில் தாலாட்டு பாட்டு பாடினார், ஆத்திச்சூடி எழுதினார். பெரியோர் இலக்கியத்தை போன்றே குழந்தை இலக்கியமும் பாடல், சிறுகதை, நாவல், நாடகம் என அனைத்தும் கொண்டதாகும். குழந்தை இலக்கிய எழுத்தாளர்கள் 2 வகையினர். 1 முழுக்க குழந்தை இலக்கியமே எழுதியவர்கள். 2 பிறவற்றை எழுதும்போது குழந்தை இலக்கியத்தையும் எழுதியவர்கள். சங்க காலம் தொட்டு பெரியோர் இலக்கியம் பதிவானது போன்று குழந்தை இலக்கியம் பதிவு செய்யப்படவில்லை. பண்டை காலத்தில் குழந்தை இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கிய வடிவிலேயே இருந்தன. எடுத்துக்காட்டாக நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலையின் மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா போன்றன. காகம் நரி கதை, சிங்கம் முயல் கதை போன்றன கதைகள். இடைக்காலத்தில் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், உலக நீதி போன்ற இலக்கியங்களை சிறுவர்களுக்காக ஔவையார், உலகநாதன் போன்றோர் எழுதினர். சிறுவர் இலக்கியங்களின் முன்னோடிகள்: கா. நமச்சிவாய முதலியார், மணி திருநாவுக்கரசு முதலியார், மயிலை முத்துக்குமாரசாமி முதலியார், அதாவது மயிலை சிவமுத்து. மூவரும் குழந்தை இலக்கிய மூவர் முதலிகள் என அழைக்கப்படுவர்.
அதுக்கடுத்து இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் வந்து கவிமணி தேசிய விநாயகம், தமிழ் ஒலி, அள வள்ளியப்பா அவங்க போன்ற கவிஞர்களை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.